சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நீ சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த இருங்கோவேள் எதற்கும் துணிந்தவன். என்னை ஏமாற்றி கையெழுத்திடச் செய்த அவன் என்னை போல் வேறொருவனை கையெழுத்திட உருவாக்குவதில் அதிசயமில்லை. அந்த கொடியவன் மட்டும் என் கண் முன்னே வந்தால் நானே எனது கரத்தால் அவனை பழி வாங்குவேன். இங்கு வந்து இத்தனை நாட்களாகியும் என்னால் அவனை பார்க்க முடியவில்லை. இங்கு அவன் இருப்பதே இல்லை என்பதால் எங்கெங்கோ சுற்றி கொண்டு ஏதேதோ சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் தெரிகிறது. எப்படியும் ஒரு நாள் அவனை நான் பார்க்காமலா போய்விடுவேன். அன்று அவனுக்கு என் கையால் தான் மரணம். முத்துநகை, உன் வீரத்தைக் கண்டு என் மெய் சிலிர்க்கிறது. சொன்னதை சாதிக்கும் திறமையும் உனக்கு உண்டு என்பதை நான் அறிவேன். என்னை கடத்த முயன்ற போது இரு கையிலும் நீ வாளேந்தி சண்டையிட்டதை நானே பார்த்தேனே. ஆனால் அன்று என்னால் தங்களை காப்பாற்ற முடியவில்லையே. ஆனால் இன்று எப்படியாவது உங்களை தப்ப வைக்க அமரனை கொண்டு ஒரு ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லை முத்துநகை, நான் மட்டும் செல்வதானால் என்றோ சென்றிருக்க முடியும். இங்குள்ள சோழ நாட்டு வீரர்களையும் தப்பிக்கச் செய்வதாக நான் அமரனிடம் வாக்களித்திருக்கிறேன். அதற்கான மார்க்கம் கிடைக்கும் வரை நான் இங்குதான் இருக்க வேண்டும். அதுதான் இப்போது என் கண்முன்னே உள்ள கடமை. நீங்கள் தப்பிச் சென்றால்தானே மற்றவர்களையும் தப்பிக்கச் செய்ய முடியும். அத்தோடு சோழ மன்னரை நேரில் சந்தித்து தாங்கள் களங்கமற்றவர் என்பதையும் நிரூபிக்க வேண்டும் அல்லவா? தங்களை காக்க புறப்பட்ட மணிமாறன் இப்போது சோழ நாட்டில்தான் இருக்கிறார். அதனால் தாங்கள் இங்கிருந்து தப்பிச் சென்று அவரிடம் நிலைமையை விவரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். வைத்தியரே, என்ன? என்னிடம் காவல் பொறுப்பை தந்துவிட்டு உணவருந்த சென்ற வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உடனே இங்கிருந்து சென்று விடுவது நல்லது. அமரன் சொல்வதும் சரிதான். நான் பிறகு வந்து சந்திக்கிறேன். நீங்கள் நான் சொன்னவற்றை சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுங்கள். நான் வருகிறேன். வா. அண்ணி, தாமரை, அண்ணி, என்ன நடந்தது? உன் அண்ணன். அவருக்கு என்ன? சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் குதிரையில் ஏறி புறப்பட்டார். புறப்பட்டு விட்டாரா? என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் புறப்பட்டு விட்டாரா? உங்களிடம் சொல்லவில்லையா? என்ன அண்ணி இது? இதுவரை உங்களிடம் சொல்லாமல் அண்ணன் எங்கும் புறப்பட்டதில்லையே. உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்கள் அண்ணி. என்னிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார். எனக்கு மாறாக ஏதேதோ பேசிவிட்டு நான் ஏதோ தவறாக பேசியதாக என் மீதே எரிந்து விழுந்தார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு எதுவும் பேசாமல் கட்டிலில் விழுந்து கிட என்று கூறிவிட்டார். என்ன அண்ணி சொல்கிறீர்கள்? அண்ணன் அப்படி நடந்து கொண்டார்? ஆமாம் தாமரை. தங்களிடமா இப்படியெல்லாம் பேசினார்? என்னால் நம்ப முடியவில்லையே. என்னாலும் தான் நம்ப முடியவில்லை. காரணமற்ற அவரது கோபத்தை கண்டு பணிப்பெண்கள்
நான் சொல்லாமலேயே இங்கிருந்து விலகி சென்று விட்டார்கள். நம்மிடமெல்லாம் சொல்ல முடியாத ஒன்று இன்று அவர் வாழ்வில் நடந்திருக்க வேண்டும். அந்த வேதனை தான் தங்களிடம் கோபமாக வெளிப்பட்டிருக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றுமில்லை தாமரை. உன் அண்ணனுக்கு நான் பயனற்றவளாக போய்விட்டேன். எதற்கும் உதவாத இவள் இன்னும் ஏன் உயிரோடு இருந்து கொண்டு நம்மை வதைக்கிறாள் என்ற கோபம்தான் அவரிடமிருந்து இப்படி வெளிப்பட்டிருக்கிறது. வேண்டாம் அண்ணி, வேண்டாம். தாங்கள் இப்படியெல்லாம் பேசுவதை கேட்டு என் மனம் பதறுகிறது. என்று அவருக்கு என்ன நேர்ந்ததோ யார் கண்டார்கள்? அண்ணி, எப்பொழுதும் தங்களிடம் அன்பாக பேசும் அண்ணன் இப்போது கடுமையாக பேசிவிட்டு சென்றார் என்றால் என்ன பொருள்? ஆண்களின் மனம் நிலையானதல்ல. பெண்களை வேதனைப்படுத்தி பார்ப்பது அவர்களுக்கு பொழுதுபோக்கு. அவர்கள் இப்படியெல்லாம் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டால் அவர்களை நேசிக்கும் பெண்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்று அவர்கள் உணர்வதில்லை. வேண்டுமென்றே வேதனைப்படுத்தி பார்க்க இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் உன் அண்ணன் வேண்டுமென்றே அப்படி பேசவில்லை தாமரை. அவருக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டது. உபயோகமில்லாத பண்டத்தை தூக்கி எறிவது போல என்னை தூக்கி எறிய முடியவில்லையே. அதனால் தான் என்னை இப்படி பேசிவிட்டு சென்றார். அண்ணி, மகாராணியாரும் இளவரசியும் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது நான் குறுக்கிடுவது சரியில்லைதான். இருந்தாலும் தாங்கள் என்னை அந்நியமாக கருதாமல் என்னிடம் உங்கள் குடும்ப விஷயத்தை ஏற்கனவே பகிர்ந்திருப்பதால் கூறுகிறேன். மகாராணி, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற பழமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. நீ என்ன சொல்ல வருகிறாய்? இங்கு என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? நீங்கள் பேசிக் கொண்டதிலிருந்தே போதுமான அளவு தெரிகிறதே. மன்னர் தங்களிடம் கடுமையாக பேசிவிட்டார், அதுதானே? அவர் தங்கள் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அப்படிப்பட்டவர் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெண்கள் ஒரு கூட்டுக்குள் இருப்பதால் அவர்களது பிரச்சனை எல்லாம் அந்த எல்லைக்குள்ளேயே அடங்கிவிடுகிறது. ஆண்களின் நிலை அப்படியல்ல. அதுவும் இழந்த நாட்டை திரும்பப் பெறுவதற்காக போராடிக் கொண்டிருக்கும் ஒரு மன்னருக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கும். அவற்றால் ஏற்பட்ட ஆதங்கத்தை அவர் இப்படித்தான் வெளிப்படுத்த நேரும். இதற்காக இனி எல்லாமே முடிந்துவிட்டது என்று ஏன் நீங்கள் நினைக்க வேண்டும்? நீ சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது. மகாராணி, ஆண்களுக்கு பெண்களை வேதனைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற நோக்கமல்ல. தங்கள் வேதனைகளை தாங்கிக் கொள்ளும் வடிகாலாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். கடினமான பாறைக்குள் இருந்துதான் இனிமையான சுனைநீர் பெருகி வருகிறது. கடினமான பலாப்பழத்திலிருந்துதான் சுவையான பலாச்சுளைகள் கிடைக்கிறது. அதேபோல் கடுமையாக நடந்து கொள்ளும் ஆண்களிடம்தான் கனிவான மனமும் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு நடந்தால் கணவன் மனைவி இருவருமே மகிழ்வோடு வாழலாம். பொருத்தமாக சொன்னாய் முத்து. உனக்கு மனைவியாக வரப்போகிறவள் மிகவும் பாக்கியசாலிதான். என்ன என் மீது கோபமா? பிறகென்ன, நான் எவ்வளவு நேரமாக உனக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா? எனக்கு மட்டும் சீக்கிரம் வர வேண்டும் என்ற ஆவல் இல்லையா என்ன? ஆனால் முடியவில்லை. ஏன்?
என்னை பற்றி தெரிந்திருந்தும் இப்படி கேட்கிறீர்களே? நான் என்ன ராஜகுமாரியா, நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு உடனே செல்வதற்கு? நான் சாதாரண பணிப்பெண் தானே. அரண்மனையில் எனக்கு தரும் பணிகளை செய்துவிட்டுத்தானே வர முடியும். அதுவும் சரிதான். அது மட்டுமல்ல, வேறென்ன? தாங்கள் பாண்டிய நாட்டின் படைத்தலைவர். மாமன்னரே தங்களை வரவேற்று உபசரித்து தங்க வைத்திருக்கும் விருந்தாளி. தங்களை சந்திக்க வரும்போது எச்சரிக்கையாகத்தானே வர வேண்டும். ஏன்? பணிப்பெண்ணான நான் தங்களிடம் நின்று பேசுவதையே தவறு என்பார்கள். நாம் ஒருவரையொருவர் காதலிக்கிறோம் என்று சொன்னால் கை கொட்டி சிரிப்பார்கள், நம்பவே மறுப்பார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பார்த்து அதிசயிக்கும்படி மன்னரின் அனுமதியோடு முறைப்படி உன்னை மணந்து அழைத்துச் செல்கிறேன் பார். அதற்கு பிறகு உன்னை யார் பணிப்பெண் என்று சொல்ல முடியும்? என் தந்தை பாண்டிய நாட்டின் பிரதம சேனாதிபதி. அதனால் எங்கள் மாளிகையில் நீ மகாராணி போல் வாழலாம். நான் உன்னை என் உள்ளங்கையில் வைத்து தாங்குவேன். அதற்கு பிறகு எங்கள் மாளிகையில் உள்ள பணிப்பெண்கள் அனைவரும் உனக்கு பணிபுரிவார்கள். தாங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். அப்படி நடந்தால் என்னை விட பாக்கியசாலி யாரும் இல்லை. இப்போது நான் போகிறேன். ஏன் இந்த பரபரப்பு? இப்பொழுதுதானே வந்தாய், அதற்குள் போகிறேன் என்கிறாயே? நான் சொல்வதை கேளுங்கள். அங்கே பாருங்கள், எங்கள் இளவரசர் வருகிறார். அவர் கண்ணில் நான் பட்டுவிட்டால் அவ்வளவுதான், நான் போகிறேன். அதுதான் முடியாது. நான் அவரிடம் உன்னை அறிமுகப்படுத்தியே தீர வேண்டும். வேண்டாம், விட்டு விடுங்கள். இல்லை, முடியாது. விடுங்கள். ஐயோ, அருகில் வந்து விட்டார். விடுங்கள். அதற்காகத்தானே நீ ஓடாமல் இருக்க உன் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்வதை கேளுங்கள். முடியவே முடியாது. இனி என்னால் ஓட முடியாது, ஓடவும் மாட்டேன். முதலில் கையை விடுங்கள். மணிமாரா, உன்னை எங்கெல்லாம் தேடுவது? ஆமாம், நீ எப்போது இங்கு வந்தாய்? இப்போதுதான் வந்தேன். எதற்கு? இவர் எங்கிருக்கிறார் என்று மாமன்னர் பார்த்து வரச் சொன்னார், அதற்காகத்தான் வந்தேன். ஆக நான் அறிமுகப்படுத்தாமலேயே நீங்களே அறிமுகமாகிவிட்டீர்கள், அப்படித்தானே? ஆமண்ணா. அண்ணனா? ஓ, அது இன்னும் உனக்கு தெரியாதா? இவள் என் தங்கை, சோழ நாட்டின் இளவரசி. மலர்குடி, தந்தையார் இவரை இப்போதே அழைத்து வரச் சொன்னாரா? இல்லை இல்லை, எங்கே இருக்கிறார் என்று பார்த்து விட்டு வா என்று மட்டும்தான் சொன்னார். அப்படியானால் சரி, நானும் மணிமாறனும் சில இடங்களுக்கு சென்று விட்டு பிறகு வந்து மாமன்னரை பார்க்கிறோம். வா மணிமாறா. முத்துநகையை பார்க்கவே முடியவில்லையே. என்னோடு கோபித்துக் கொண்டு சென்ற அவள் இப்போது எப்படி இருக்கிறாள் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியவில்லையே. அதோ தாமரை வருகிறாள். அவள் முத்துநகையை தொடர்ந்து கண்காணிப்பவளாயிற்றே. வைத்தீரே வைத்தீரே என்று அவளையே வலம் வருபவளாயிற்றே. அவளுக்கு நிச்சயம் முத்துவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். முத்துநகையாக என்னை சந்திக்க மறுத்தாலும் முத்துவாக தாமரையை சந்தித்திருக்க வேண்டுமே. நயமாக அவளை பற்றி தாமரையிடம் விசாரித்து நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும். தாமரை, அண்ணா, நீங்கள் இங்கே இப்படி அமைதியான சூழலில் அமர்ந்திருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கும் நீங்க தனியாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அண்ணா அப்படி சொல்கிறீர்கள்? நீ எப்பொழுதும் உன் தோழிகளோடு தானே உலவிக் கொண்டிருப்பாய், அதனால் கேட்டேன். தோழிகள் ஆளுக்கு ஒரு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள், அதனால் அவர்களை தோழிகள் இல்லாத போது நீ அந்த வைத்தியரோடு தான் பேசிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார்கள்.
இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் கூட நீ அவனோடு பேசியபடியே உலா வருவாயாமே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே. அப்படியே இருந்தாலும் அதில் ஒன்றும் தவறில்லை தாமரை. உனக்கும் இப்போது மூலிகை வைத்தியத்தில் ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த முத்துவோடு சுற்றி வருகிறாய், அவ்வளவுதானே? ஆமண்ணா, அதேதான். மூலிகையை பற்றி கேட்டால் போதும், அடுக்கடுக்காக பூமாலையை தொடுப்பது போல் அதன் மகத்துவங்களை அழகாக சொல்ல தொடங்கி விடுவார். நேரம் போவதே தெரியாது. அப்படியானால் தொடர்ந்து அவனை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல். ஆமண்ணா. ஆனால் முன்பு போல் மூலிகை தேடுவதற்கென்று எங்கும் போவதில்லை போல் தெரிகிறதே. உண்மைதான். உன்னோடு கூட எங்கும் வருவதில்லை போல் தெரிகிறது. அதுவும் சரிதான். ஏன்? என்ன காரணம் என்று தெரியவில்லை. சில நாட்களாக அவர் முன்போல் கலகலப்பாக இல்லை. சரியாக உண்பதில்லை, நேரத்திற்கு உறங்குவதும் இல்லை. எப்போதும் ஏதோ ஒரு சோகத்தோடு காணப்படுகிறார். காரணம் கேட்டாலும் கூற மறுக்கிறார். அதற்காக அப்படியே விட்டு விடுவதா? வற்புறுத்தியாவது எங்காவது அழைத்து செல்ல வேண்டாமா? எப்படி என்ன போக முடியும்? அமைச்சர் செந்தலையார் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைத்தாலே எங்கே போகிறாய், ஏன் போகிறாய் என்று கேள்விகள் கேட்டு அவரை சங்கடப்படுத்துகிறாரே. அதனால்தான் எங்கும் போகாமல் இங்கேயே முடங்கி கிடக்கிறார். இது என்ன சங்கடம்? மிகவும் அவசியமான மூலிகைகளை தேடிக்கொண்டு வந்து மருத்துவம் பார்க்க வேண்டுமென்றால் இவரிடம் அனுமதி கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா? நான் செந்தலையாரிடம் பேசிக் கொள்கிறேன். நீ வைத்தியரை அழைத்துச் செல். அழைத்து பார்க்கிறேன். ஆனால் பிரம்மை பிடித்தவர் போல் இருக்கும் அவர் அன்னியாருக்கு மருத்துவம் பார்க்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. மற்றவர்களுக்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியரே இப்படி பிரம்மை பிடித்தவர் போல் அறையிலேயே முடங்கி கிடந்தால் அவரால் எப்படி சரியான முறையில் வைத்தியம் பார்க்க முடியும்? தன்னிலை மறந்து தவித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் மற்றவரின் நோயை எப்படி குணப்படுத்த முடியும்? நோயாளிகளுக்கு தரும் மருந்தை விட அந்த மருத்துவரின் அன்பான பேச்சும் பரிவான அனுசரணையும் தானே அவர்களுக்கு ஒரு நல்ல மருந்து. அதனால் முதலில் அவரை தெளிவுபடுத்தி மன நிம்மதியுடன் இருக்கச் செய். உன்னோடு வர விரும்பவில்லை என்றாலும் தனியாகவாவது சென்று தன் நிலையை தெளிவுபடுத்திக் கொள்ளச் சொல். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. சரி அண்ணா, தாங்கள் சொன்னபடியே செய்கிறேன். அந்த மருத்துவரின் மனதை மாற்ற முயற்சி செய்கிறேன். நல்லது. முத்துநகையாக என்னை சந்திக்க மறுக்கும் நீ முத்துவாக என் தங்கையுடனும் பழக மறுக்கிறாயா? இத்தனை பிடிவாதத்துடன் நீ எத்தனை நாட்கள் இருந்து விடுகிறாய் என்று நானும் பார்க்கிறேன்.